Shri Balarāma Pūrṇimā Mahotsav ki jai. Gaur Premanande. Namo Vishnupada Krishna Prasthaya Bhutale Srimati Bhakti Vikas Swamin Iti Namine. Namo Vishnupada Krishna Prasthaya Bhutale Srimati Bhakti Vedanta Swamin Iti Namine. Namaste Saraswate Deve Gauravani Pracharine Nirvishesha Shunyavadi Paschatya Deshatarine. Jai Sri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhar Shivasadi Gaur Bhaktarinda. Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Hare Krishna. So I welcome you all for the Sri Balarāma Pūrṇimā festival. உங்கள் அனைவரையும் ஸ்ரீ பலராம் பூர்ணிமா திருவிழாவுக்கு வரவேற்கிறோம். Today is a day when Lord Balaram appeared on this earthly planet in his transcendental pastimes with Lord Krishna. பகவான் கிருஷ்ணருடனான பலராமரின் திவ்யமான லீலைகளை புரிவதற்காக இந்த பூலோகத்தில் பகவான் பலராமர் அவதரித்த திருநாள் என்று அனுகிரஹாய பக்தானம் அனுரூபாத்மா darshanam. So Bhagavan, he appears in as many forms as his devotees desire to please them, to reciprocate with them. அவரது பக்தர்களின் விருப்பத்திற்கிணங்க அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அவர்கள் விரும்பும் அளவிற்கு எண்ணற்ற ரூபங்களை அவர் எடுக்கிறார். We understand from Shastra that Krishna is supreme personality of Godhead. சாஸ்திரங்களிலிருந்து கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் என்பதை நாம் அறிகிறோம். ஸ்வயம் ரூபா, the original form of God. அவர்தான் ஸ்வயம் ரூபம், பகவானுடைய மூல ரூபம். ராமாதி மூர்த்திஷு கலா நியமேன திஷ்டன் நானாவதாரம் அகரோட் புவனேஷு கிந்து. From him unlimited avatars are coming out, unlimited. அவரிடமிருந்து தான் எல்லை இல்லாத அவதாரங்கள் வருகின்றன. But Lord Balaramji is first expansion of Krishna. ஆனால் பலராமர் கிருஷ்ணருடைய முதல் விரிவாக்கம். He is not Jiva like us, he is not living being like us, he is supreme living being, he is Krishna's own expansion, Krishna's own form. அவர் நம்மை போல ஒரு சாதாரண உயிர்வாளி அல்ல, அவர் கிருஷ்ணருடைய சொந்த விரிவாக்கம், அவருடைய முதல் விரிவாக்கம். Vishnu Tattva, God's own form. விஷ்ணு தத்துவம் என்ற கடவுளுடைய சொந்த ரூபமே அவர். Now this is something that we cannot conceive because you have one form, I have one form. We cannot expand. Even if we are best of yogis, we can do few forms, but Bhagavan can do unlimited forms. இந்த விஷயத்தை நம்மால உணர்றது கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு ஒரு ரூபம் இருக்கு, எனக்கு ஒரு ரூபம் இருக்கு. நம்மால ஒரு ரூபத்துக்கு மேலே விரிவடைய முடியறதில்லை. ஆனால் பகவான் எல்லையில்லாத ரூபங்களை விரிவடைய முடியும். We can't do it, so we don't even think about it. But if we could do it, that would be fun. இப்போ நம்மால செய்ய முடியாததுனால அதை பத்தி நம்ம சிந்திக்கிறதே இல்லை. ஆனா நம்மளால செய்ய முடிஞ்சதுன்னா அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். Can you imagine that we can have as many forms as we want and as many moods as we want? நமக்கு எத்தனை ரூபங்கள் வேணும்னாலும் அத்தனை ரூபங்களை எடுத்துக்கலாம், எந்த மனநிலையில் இருந்தாலும் அப்படி நம்ம இருந்துக்கலாம். அப்படின்னா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க எப்படி இருக்கும்னு. Now we get stuck with this body, this form, this character, this mind. இப்ப நமக்கு இந்த உடல் தான், இந்த குணாதிசயம் தான், இந்த தோற்றம் தான் அப்படின்றது முடிவான ஒரு விஷயமா இருக்கு. Sometimes people who are fat, they feel, oh, I should be a little slim. People who are little fiery by nature, they think, oh, I should be a little more polite. But Bhagavan can do all this simultaneously. We cannot. கொஞ்சம் குண்டா இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் நம்ம ஒல்லியா இருந்தா பரவாயில்லையேன்னு நினைப்பாங்க. கொஞ்சம் கோவப்படுறவங்களா இருந்தா நாம இன்னும் கொஞ்சம் சாந்தமா இருந்தா பரவாயில்லையேன்னு நினைப்பாங்க. ஆனா பகவானால இது எல்லாத்தையும் ஒரே சமயத்துல அவரால் செய்ய முடியும். One form, obedient form for the parents. பெற்றோர்களுக்கு கொஞ்சம் கீழ்ப்படிந்த நிலையில அவங்களோட திருப்திக்காக இருக்கிற மாதிரியான ஒரு ரூபம். One heroic form amongst the friends. நண்பர்கள் மத்தியில ஒரு பெரிய கதாநாயகன் மாதிரியான ஒரு ரூபம். Life would be fun. அப்படி இருந்ததுன்னா வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமா தான் இருக்கும். But this is where Jiva desires to imitate God. Only God can do that. We cannot.
ஆனா இது ஜீவாத்மாக்கள் கடவுளை பார்த்து இது மாதிரி நகல் செய்ய முயற்சிக்கலாமே ஒழிய, ஆனா அதை செய்யறதுன்றது கடவுளால மட்டும்தான் முடியும். So Krishna assumes form of Balarāma, of Parashurāma, of Nrsimha, of Ram, Narayana. கிருஷ்ணர் ராமராக, பரசுராமராக, நாராயணராக, நரசிம்மராக பல ரூபங்களை ஏற்கிறார். Lord Chaitanya's form. சைத்தன்யராக அவர் ரூபத்தை ஏற்கிறார். Lord Nityananda's form. நித்யானந்த ரூபத்தையும் ஏற்கிறார். And in each form, he remains Supreme Personality of Godhead, undisturbed, untouched, uninvolved with matter. ஒவ்வொரு ரூபத்திலையுமே அவர் பரமபுருஷ பகவானாகவே இருக்கிறார். பௌதிகத்தினால கலங்கப்படாமல், பௌதிகத்தினால தீண்டப்படாமலே இருக்கிறார். So we understand that Balaram is not different from Krishna. It's Krishna's own form. பலராமர் கிருஷ்ணரிலிருந்து வேறுபட்டவர் அல்ல, கிருஷ்ணருடைய சொந்த ரூபமே அப்படின்றத நம்ம புரிந்து கொள்றோம். But his mood is to please Krishna, to be eternally absorbed, how to render service to Krishna. ஆனால் அவருடைய மனநிலை எப்படிப்பட்டதுன்னா, நித்தியமா கிருஷ்ணருக்கு எப்படி சேவை செய்யறது அப்படின்ற அந்த மனப்பான்மையில அவர் இருக்கிறார். Why God expands form at the first place? முதல்ல பகவான் இன்னொரு ரூபமா விரிவடையணும். Now, as I told at the beginning, we have form, would be fun. So for pleasure, for his own pleasure and for pleasure of his devotees. முன்னாடியே நம்ம சொன்னது போல, இப்ப நம்மால மற்ற ரூபங்களா விரிவடை முடியும்னா அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்னு சொன்னோம். அது மாதிரி தான் பகவான் அவருடைய பக்தர்களுடான உறவுல இன்பத்தை வளர்த்து கொள்றதுக்காக விரிவடைகிறார். Lord is the best person. பகவான் தான் மிகச்சிறந்த நபர். The best means the best in everything. சிறந்த நபர்னா எல்லாவற்றிலுமே மிகச்சிறந்தவர். He has all powers. அவருக்கு எல்லா சக்திகளும் இருக்கு. He can do anything. அவரால எதையும் செய்ய முடியும். He has all knowledge. அவருக்கு எல்லா அறிவும் இருக்கு. He has all abilities. எல்லா திறமைகளும் இருக்கு, தன்மைகளும் இருக்கு. The biggest intelligence. மிகப்பெரிய புத்திசாலித்தனம் இருக்கு. He can create anything he wants. அவர் என்ன வேணும்னாலும் உருவாக்க முடியும். He can do anything he desires. அவர் என்ன விரும்பினாலும் அவரால் செய்ய முடியும். He wants to share all his abilities with his devotees. அவருடைய எல்லா திறமைகளையும் அவரோட பக்தர்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். No fun having all the powers and all the opulences in the world for yourself. எல்லா சக்தியும் எல்லா ஐஸ்வர்யங்களும் நமக்குன்னு மட்டுமே வச்சிட்டு இருக்கிறதுல ஒரு சுவாரஸ்யமும் கிடையாது. So Lord, Eko Bahusyam Prajayata. One, he expanded into many living entities. அதனால பகவான் ஒருவர் பல உயிர்களா விரிவடைகிறார். And then he expands in many forms on his own. அவருடைய சொந்த ரூபங்களாகவும் பல ரூபங்களா விரிவடைகிறார். Actually came way opposite. First he expanded his own forms, then he expanded the உண்மையிலே சொல்லணும்னா அவர் முதல்ல அவருடைய சொந்த ரூபமா விரிவடைகிறார், அதுக்கப்புறம் ஜீவாத்மாக்களா விரிவடைகிறார். But there is no before and after in spiritual because everything exists eternally. So ஆன்மீக உலகத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல ரெண்டாவது அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லாமே நித்தியமா இருந்துட்டு இருக்கிற விஷயம், அதுவும் ஒரு விஷயம். So when Krishna desires to enjoy, he expands into form of Balaram, and Balaram's mind is how to fulfill Krishna's desires. இப்ப கிருஷ்ணர் முதல்ல பலராமரை விரிவடைகிறார். இப்ப பலராமருடைய மனநிலை என்னன்னா, எப்படி கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவது. So he has so much desire to please Krishna. கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்கு அவ்வளவு ஆசை அவருக்கு இருக்கு. So he understands Krishna's desires. அதனால கிருஷ்ணருடைய ஆசைகள் என்னன்றதை அவர் புரிந்து கொள்றார். Oh, Krishna wants his own abode. He wants place to live. He likes to have village atmosphere. He likes to have beautiful scenery with trees, with cows, with river, pleasant atmosphere, nice people around him. Everything is manifested by Lord Balaram, all spiritual sky. கிருஷ்ணருக்கு ஒரு அவருக்குன்னு ஒரு லோகம் விரும்புகிறார். அந்த லோகம் ஒரு கிராம சூழ்நிலையா இருக்கணும். அங்க அழகான நதிகள், நிறைய மரங்கள், நிறைய கிராமத்து மக்கள், அங்க இருக்கக்கூடிய மலர்கள், இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். அந்த சூழ்நிலைக்கேற்ற ஏற்ப ஒரு உலகத்தை அவர் படைக்கிறார். Every manifestation is expansion of Lord Balaram's potency. எல்லா தோற்றங்களுமே பலராமருடைய சக்தியின் தோற்றம் தான்.
he has so much desire to please Krishna that he expands in all 5 rasas to please Krishna. He pleases Krishna in Madhurya, Vatsalya, Sakya, Dasya and Shanta rasa also. எந்த அளவுக்கு கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்கான ஆசை அவருக்கு இருக்குன்னா சாந்த சாக்கிய வத்சல்ய மதுரிய வத்சல்ய அப்படின்ற 5 ரசங்களிலும் அவர் விரிவடைந்து 5 நிலையிலிருந்தும் அவர் சேவை புரிகிறார். That shows how much he has desire and ability. அப்படின்னா எந்த அளவுக்கு கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்கான ஆசை இருக்கு, அவரால எந்த அளவுக்கு திறமை இருக்கு அப்படின்றதையும் அது காட்டுது. Service, that is the mantra. சேவை, அதுதான் அதுக்கான மூல மந்திரமா இருக்கு. He expands in all paraphernalia. அவர் எல்லா உபகரணங்களாவும் விரிவடைகிறார். At the beginning days when Prabhupada preached in USA, 60s, late 60s, they didn't have temples, they didn't have many facilities, they didn't have vehicles, they didn't have mridangas. ஆரம்ப காலத்துல, இஸ்கானுடைய ஆரம்ப காலத்துல 60களில் அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு சில பிரபுபாதர் பிரச்சாரம் செய்யும் போது அப்ப பெரிய கோயிலெல்லாம் கிடையாது. அங்க இருக்கிற பக்தர்களுக்கு ஆரம்ப நிலையில ஆரம்ப பக்தர்களுக்கு மிருதங்கெல்லாம் கிடையாது வாசிக்கிறதுக்கு. So Srila Prabhupada requested his god brothers from Gaudiya Math, please send me some mridangas at least. If you don't want to send devotees, at least send mridangas. சில பிரபுபாதர் அவருடைய ஆன்மீக சகோதரர்களுக்கு கௌடிய மடத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்தார். நீங்க என் கூட இருந்து பிரச்சாரம் செய்யறதுக்கு பக்தர்களை அனுப்பலன்னாலும் குறைஞ்சது மிருதங்கத்தையாவது அனுப்பி வைங்க, அது பிரச்சாரத்துக்கு உதவியா இருக்கும்னு கேட்டார். So one day parcel came to New York. ஒரு நாள் ஒரு பார்சல் வந்தது நியூயார்க்குக்கு. And devotees brought parcel. Prabhupada, Swamiji, parcel from India on your name. பிரபுபாத், சுவாமிஜி உங்க பேர்ல வந்து இந்தியாவில இருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. Prabhupada says, so open it. பிரபுபாத் சொன்னார், திறந்து பாருங்க. So they opened and pull up mridanga. அவங்க திறந்து பார்த்தா இல்ல மிருதங்கம் இருந்தது. So what Srila Prabhupada did? பிரபுபாதர் என்ன பண்ணார்? First he offered pranam. முதல்ல பிரபுபாதர் வந்து அந்த மிருதங்கத்துக்கு நமஸ்காரம் பண்ணார். Oh, Balarāma has appeared. ஓ, பலராமரே வந்திருக்கிறார். Expansion of Lord Balarāma. இது பலராமருடைய விரிவாக்கம். Offered pranam. நமஸ்காரம் பண்ணார். Mridanga was without any covering, so immediately he removed his uttariya sannyas, the top portion, wrapped mridanga and said should be kept like this, respectful. மிருதங்க வந்து எதுவும் மூடப்படாம அப்படியே இருந்தது. அதை பார்த்துட்டு பிரபுபாதர் உடனே அவருடைய மேல் அணிந்திருந்த அந்த உத்தரியாவை எடுத்து அந்த மிருதங்கத்தை சுத்தி வச்சார். மிருதங்கம் இப்படிதான் வைக்கப்படணும் அப்படின்னு. So this is Lord Balarāma's expansion, all paraphernalia used in Krishna service. இது பலராமருடைய விரிவாக்கம். இந்த மாதிரி எல்லா உபகரணங்களுமே கிருஷ்ண சேவையில ஈடுபடுத்தணும்ன்றதுக்காக அவர் விரிவடைகிறார். But that what is mridanga in Chaitanya Lila, it's flute in Krishna Lila. சைத்தன்ய லீலையில மிருதங்கமா இருக்கிறது தான் கிருஷ்ண லீலையில புல்லாங்குழலா இருக்கு. The mandapam, the seat of the Lord, the temple, everything is expansion Lord Balarāma. இங்க பகவான் இருக்கிறதுக்கான இந்த ஆல்டர், இந்த மண்டபம் அல்லது கோயில், இது எல்லாமே பலராமருடைய விரிவாக்கம் தான். You will see in designs, everything is designs to remind us on Ananta Shesha, expansion of Balarāma. இங்க இருக்கக்கூடிய அந்த கோயில்ல அந்த டிசைன், அந்த வடிவத்தை நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே அனந்த சேஷருடைய ரூபத்தை நினைவுபடுத்துறதா இருக்கும். Look at the windows. Every window has design like Ananta Shesha. இந்த ஜன்னல்ல பாத்தீங்கன்னா கூட இந்த ஜன்னல் அந்த வளைவா மேல இருக்கிறது அது அனந்த சேஷருடைய ரூபத்தை நினைவுபடுத்துறதா இருக்கும். You will see in every pillar, every lotus is carved on the end, edging like that to represent Ananta Shesha. நீங்க ஒவ்வொரு தூண்லயும் பாத்தீங்கன்னா அந்த தூண்ல மேல அந்த தாமரை, கவுல் தாமரை இருக்கு இல்லையா, அதுல அந்த முனை பாத்தீங்கன்னா அனந்த சேஷருடைய அந்த தலை மாதிரி இருக்கும். Wherever Padma motif is carved, it is in shape of Shesha. அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய அந்த பத்மன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியிலையும் பாத்தீங்கன்னா அனந்த சேஷருடைய அந்த தோற்றம் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். On every pillar you find 4 nagas, 4 expansion of Shesha. இன்னும் அந்த தூண்ல மத்தியில பாத்தீங்கன்னா அந்த நாகன்னு சொல்லி இருக்கும், அதுவும் வந்து அனந்த சேஷருடைய அந்த நாகத்தினுடைய தலை மாதிரி தான் இருக்கும்.
And finally, for those who didn't notice any of this for so many years, there is Ananta Shesha himself sitting there. இப்போ இதெல்லாம் எதுவுமே நான் கவனிக்கலைங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு அங்க அனந்த சேஷரே இருக்கிறார். So Balaramji has this mood for Krishna's pleasure. I'll do everything for Krishna's pleasure. அதனால பலராமருடைய மனநிலை என்னன்னா எல்லாமே கிருஷ்ணருடைய இன்பத்திற்காக. And he has ability, power to understand Krishna's desires. கிருஷ்ணருடைய விருப்பம் என்னன்றதை புரிந்து கொள்றதுக்கான தன்மை அவருக்கு இருக்கு. He has knowledge, ability also how to do it. எப்படி செய்யறது, கிருஷ்ணரை எப்படி திருப்திப்படுத்துறது, அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை எப்படி செய்யறதுன்ற தன்மையும் அவர்கிட்ட இருக்கு. Therefore he is considered the original guru, Adi Guru. அதனாலதான் அவர் ஆதி குருன்னு அறியப்படுறார். Guru is, what is the definition of guru? குருன்றது வரையறை என்ன? One who teaches how to love Krishna, how to surrender to Krishna. எப்படி கிருஷ்ணரை நேசிப்பது, கிருஷ்ணர்கிட்ட எப்படி சரணடைவது என்பதை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் தான் குரு. He teaches who is Krishna, who we are, how to surrender to Krishna. யார் கிருஷ்ணர், நம்ம யார், எப்படி கிருஷ்ணர்கிட்ட சரணடைகிறதுன்றத சொல்லிக் கொடுக்கிறவர். All this knowledge comes from Balarāma. இந்த எல்லா ஞானமும் பலராமர்கிட்ட இருந்து வருது. So Balaramji always assists Krishna in his pastimes. பலராமர் எப்பவுமே கிருஷ்ணருடைய லீலைகள்ல உதவி புரிகிறார். From the childhood he appeared first to prepare, to facilitate Krishna's lila, to announce Krishna's appearance. குழந்தை பருவத்துல அவர் கிருஷ்ணர் தோன்ற போறார் என்றதை அறிவிக்கிறதுக்காகவும் அவருடைய பால்ய லீலைகள்ல உதவி புரிவதற்காகவும் அவர் முன்னாடியே தோன்றுகிறார். And then Krishna appeared. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் தோன்றுறார். And then they have beautiful pastimes. அதுக்கப்புறம் ரொம்ப அழகான நிறைய லீலைகள் நடக்கிறது. Pastimes started even before appearance. அந்த லீலைகள்லாம் அவர் தோன்றுவதற்கு முன்னரே தொடங்கிறது. Those who come in regularly for Bhagavatam classes, they know we are just going through 10 canto, first few chapters. தொடர்ந்து பாகவதம் வகுப்புல கலந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். இப்பதான் நம்ம 10வது ஸ்கந்தத்தினுடைய முதல் சில அத்தியாயங்களை கேட்டுட்டு இருக்கோம். So Krishna and Balaram in the transcendental body appear in the beautiful land of Vrindavan, giving pleasure to Mother Yashoda, Nanda Maharaj and all gopis and gopas. கிருஷ்ணர் பலராமர் பிருந்தாவனத்துல தோன்றி அங்க இருக்கக்கூடிய நந்த மகாராஜர், யசோதா, அங்க இருக்கிற கோப கோபியர்களுக்கெல்லாம் பெரிய இன்பத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. And right from beginning Krishna pastimes are extraordinary and Balaram's also. ஆரம்பத்திலிருந்தே கிருஷ்ணரும் சரி பலராமரும் சரி அவங்களுடைய லீலைகள் எல்லாம் மிக அசாதாரணமானதா இருக்கு. This is interesting that other avatars, if you observe, Narsinga appears on his own. Rama has Lakshman and Shatrughna Bharat with him. But Varahadev, Matsya, Kurma, they all appear on their own. But Krishna and Balaram appear together. They are always together. Throughout the pastimes they are together. இங்கே கூர்ந்து கவனிச்சுக்கன்னா நரசிம்மர், வராகர், மத்ஸ்யா, கூர்மா இந்த மாதிரியான அவதாரங்கள்லாம் ராமர் லக்ஷ்மணரோட வர்றது இல்லாம மற்ற அவதாரங்கள்லாம் தனித்தே அவதரிப்பாங்க. ஆனா கிருஷ்ணர் எப்பவுமே பலராமர் கூடவே வர்றார். Indeed, Bhagavatam says 2 of them have appeared. உண்மையிலே பாகவதம் என்ன சொல்லுதுன்னா அவங்க 2 பேரும் தோன்றினார்கள் அப்படின்னு 2 பேரையும் சேர்த்தே சொல்லப்படுது. And right from childhood together they grow up, they are crawling together, they are eating together, laughing together, they are playing together. குழந்தை பருவத்திலிருந்தே ஒன்னாகவே அவங்க வளர்றாங்க, ஒன்னாவே தவழ்றாங்க, ஒன்னாகவே சாப்பிட்றாங்க, ஒன்னாகவே விளையாடுறாங்க. It is said in Shastra that when Mother Yashoda, when Krishna manifested in her heart just before birth of Krishna, Balaramji would come to Mother Yashoda's lap and become completely peaceful and satisfied because he knew Krishna is coming. Right before birth of Krishna, he was already showing affection to his younger brother. ஆச்சாரியர்கள் என்ன விளக்குறாங்கன்னா கிருஷ்ணர் தோன்றுவதற்கு முன்னாடியே யசோதம்மாவுடைய மடியில பலராமரை படுத்துட்டு அவருடைய சகோதரர் வரப்போறார் என்ற அந்த அன்பை அவர் வெளிப்படுத்துவார். And when they're small one, they crawl together and they will do all the things that apparently other kids do. அவங்க சிறு வயசுலேயே எல்லா
குழந்தைகளைப் போலவும் எல்லா குறும்புத்தனமும் பண்ணுவாங்க. அவங்க ஒண்ணா சேர்ந்து வளர்றாங்க. But even in that crawling stage, they will manifest the supreme powers of God. அவங்க சிறு குழந்தையா தவழும் காலகட்டத்தில் கூட அவங்க பரமபுருஷ பகவான்றதுக்கான சக்தியை வெளிப்படுத்துறாங்க. When small kids are crawling around, what the mother does? இப்போ சிறு குழந்தைகள் வந்து அங்கே இங்கே தவழ்ந்துட்டு போயிட்டு இருக்காங்கன்னா அம்மா என்ன பண்ணுவாங்க? Watch on them, takes care of them. கவனிச்சுக்குவாங்க. குழந்தை எதுவும் நடக்காம பார்த்துக்குவாங்க. Hundreds of times a day, mother will say, "Don't touch. This is hot. Don't touch sharp object. Don't go there. Don't approach to the cow. Don't approach to this animal. Don't snake. Stay away." All these things, all the time, they instruct. நூற்றுக்கணக்கான முறை பார்த்தீங்கன்னா அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அங்கே போகாத, அதை தொடாத, அதை சுட்டுடும், இதை தொடாத, இது கூரா இருக்க குத்திடும், நீ அங்கே போய் மாட்டை தொடாத, இதை பண்ணாத, அதை பண்ணாதன்னு நாள் முழுக்க இந்த மாதிரி அறிவுரை கொடுத்துட்டே இருப்பாங்க. Acharya explains that these two kids were a little bold for their age, and they didn't really, when mother say, "Don't touch this," oh, definitely we should touch this. Don't go to this ferocious animal. Oh, they will think, by any means we have to go and see that animal. Must be something special because they told us don't go there. We want to see. So they were a little bit bold in their childhood. ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது ரெண்டு பேரும் கிருஷ்ணரும் பலராமரும் இந்த மாதிரி அம்மா வந்து இதை செய்யாதேன்னு சொன்னா உடனே அதை அவங்க செஞ்சு பார்க்க முயற்சிப்பாங்க. அவங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் தைரியம் அதிகமான, அவங்களுடைய வயதுக்கு தைரியம் அதிகமானவங்களா இருந்தாங்க. So whatever mother wanted to protect them and not allow them to go here and there was no way. They would always manage. இங்க போகாத அங்க போகாதன்னு சொன்னா என்ன சொல்றாங்களோ அதை மீறுறது தான் அவங்களுடைய விருப்பமா இருந்தது. So that gives a lot of joy. Of course there is a fear, there is a tension, but that also intensifies love for Krishna and Balaram from his parents' side. பெற்றோர்களுக்கு அது எப்பவும் ஒரு பதற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் கூட கிருஷ்ணர் மீதும் பலராமர் மீதுமான பெற்றோர்களுடனான அந்த அன்பு பரிமாற்றத்தை இன்னும் அதிகப்படுத்தக்கூடியதாகவும் இருந்தது. So every day there would be early in the morning decision making moment. Okay, what we are going to do today? ஒவ்வொரு நாள் காலையிலயும் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு அதை முடிவு செய்யறதுக்கான ஒரு தருணம் இருக்கும். What do the kids do? They imitate elders. குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெரியவங்க என்ன பண்றாங்களோ அதை அப்படியே நகல் செய்வாங்க. What are the elders do in the Vrindavan village? விருந்தாவனத்துல கிராமத்துல பெரியவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? All the gopas in the morning they release their cows and they go to the forest, take their stick and take care of cows. எல்லா கோபர்களும் என்ன பண்ணுவாங்க? அவங்க மாடுகள் எல்லாம் வந்து இருக்கிற கட்டி போட்டிருந்ததை விடுவிட்டுட்டு அதை வந்து மேய்க்கிறதுக்காக கையில குச்சி எடுத்துட்டு மாட்டு பின்னாடி போவாங்க. Morning and evening they will milk the cows. காலையிலயும் மாலையிலயும் அவங்க பசுல இருந்து பால் கறப்பாங்க. Before milking you have to release the calf. பால் கறக்கணும்னா கன்றுக்குட்டியை அவத்த விடணும். So Krishna and Balaram, when they were very very small and other gopas around, they would say, "Oh, we cannot approach, cows are big, but goats are there." So they will take a goat and pretend they are milking the goats, they are taking care of this. They had like this fast and so. கிருஷ்ணர் பலராமர் அவங்க வயசுல இருக்கப்பட்ட கோப்பர்கள் என்ன பண்ணுவாங்க? இவங்க வந்து நம்ம வந்து மாட்டை இப்போ மேய்க்கிறதுக்கு கூட்டு போறதோ அதை பால் கறக்கிறதோ நம்மளால முடியாது, ஏன்னா அது ரொம்ப பெருசா இருக்கு. அதனால நம்மளும் பண்ணணுமே அப்படின்ட்டு அவங்க வந்து ஆட்டை திறந்து விட்டு அதை ஆட்டுல இருந்து பால் கறக்கிற மாதிரி அவங்க முயற்சி பண்ணுவாங்க. So they were playing like that. அந்த மாதிரி அவங்க லீலைகள் நடத்திட்டு இருக்காங்க. Elders would ask, "What are you doing? We are also covered boys, no? We also have to do." பெரியவங்க கேட்டா என்ன பண்றீங்க அப்படின்னா, நாங்களும் இடையர்கள் தானே, நாங்க வந்து இடையர்கள் என்ன பண்ணுவாங்களோ அதை தான் பண்றோம் அப்படின்னு. And then when they were a little bit older, walking around, running around, moving around, they would release other gopas and gopis calves. கொஞ்சம் அவங்க வளர்ந்து அங்க இங்க போறதுக்கு நடந்து போயிட்டு வர்ற வயசு வந்த பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க, மற்ற கோப்பர்களுடைய அந்த மாட்டெல்லாம் திறந்து விட்டுடுவாங்க பெட்டியில இருந்து.
But not exactly as Gopas wanted morning and evening, but they release any time and then there will be again commotion and playful. வழக்கமா கோபர்கள் என்ன நேரத்துல அந்த மாடெல்லாம் திறந்து விடுவாங்களோ அந்த மாதிரி இல்லாம இவங்க விளையாட்டா போய் எந்த நேரத்துல வேணா அதை திறந்து விட்டுட்டு வந்துடுவாங்க. So it is from childhood pastime. They give so much pleasure to their parents, to Gopas, to Gopis, to everyone in Vrindavan. இந்த மாதிரி அவங்களுடைய குழந்தை பருவ லீலைகள் பெற்றோர்களுக்கும் சரி கோபியர்களுக்கும் சரி விருந்தாவனத்துல எல்லாருக்கும் பேரின்பத்தை கொடுத்தது. Right. By these transcendental pastimes, everyone was submerged into bliss, and that's spiritual world. இந்த திவ்யமான லீலைகள்ல எல்லாருமே அப்படியே மூழ்கி போயிருந்தாங்க. அதுதான் ஆன்மீக உலகமே. That is reality. அதுதான் உண்மை. That is what we are all of us seeking for. அதுதான் நம்ம எல்லாருமே தேடிட்டு இருக்கோம். Looking for and maybe some longing for. அதுதான் எல்லாரும் தேடுறோம். அதுக்காக தான் எல்லாரும் ஏங்கவும் செய்றோம். We are meant to be with Krishna, to be with Balarāma, to play, to dance, to sing, to be happy with Supreme Personality of Godhead's association. நம்ம எல்லாருமே கிருஷ்ணரோட இருந்து அவர் கூட பேசி பாடி விளையாடி அவர் கூட சாப்பிட்றதுக்காக இது மாதிரி எல்லாம் கிருஷ்ணரோட செய்யறதுக்காக தான் நம்ம இருக்கிறோம். But now we are in Maya, we are in illusion, we are trying to reenact the same pastimes, keeping ourselves in the center. ஆனால் இப்ப நம்ம எல்லாரும் மாயையில் இருக்கிறதுனால கிருஷ்ணரை மையப்படுத்தி நம்ம செயல்படுறதுக்கு பதிலா நம்மளை நம்ம மையமா வச்சுட்டு அதே செயல்களை செய்யறதுக்கு முயற்சிக்கிறோம். Now all of us are thinking money is for me, wealth is for me, property is for me, food is for me, car is for me, dress up for me, jewelry is for me, everything is for me, me. இப்ப நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? இந்த பணம் எல்லாம் எனக்கு, இந்த சொத்தெல்லாம் எனக்கு, இந்த கார் எனக்கு, இந்த நகைகள்லாம் எனக்கு அப்படின்னு எனக்குன்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். And then everybody thinks like this. அப்ப எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறாங்க. And then you have war in Ukraine and Russia. அதனாலதான் இப்ப உக்ரைன் ரஷ்யா எல்லாம் போர் நடக்குது. We have global war, you have local war within family, within neighborhood, within countries, all the time quarreling. Whose is this? Mine. இந்த மாதிரி உலகளவில் போரும் நடக்குது, நாடுகளுக்கு மத்தியில போரும் நடக்குது, வீட்டுக்குள்ளேயும் என்னதுன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க, போர் நடந்துகிட்டே தான் இருக்கு. But whose is everything? ஆனா எல்லாமே யாருடையது? Everything is Krishna's. எல்லாமே கிருஷ்ணருடையது. ஈஷவாஸ்யம் இதம் சர்வம். Everything belongs to the Supreme Lord Krishna. எல்லாமே முழுமுதற் கடவுளான கிருஷ்ணருக்கு சொந்தமானது. My property, mine. There's a big problem. என்னுடைய சொத்து என்னுடையதுன்றதுனால பெரிய பிரச்சனையே அதுதான். And till we don't get rid of this trying to possess Krishna's properties illegally without his sanction, then we are suffering. We are getting karma, we are getting reaction, we are getting so many troubles. கிருஷ்ணருடைய அனுமதி இல்லாம சட்டத்துக்கு புறம்பா கிருஷ்ணருடைய சொத்துக்களை நம்ம சொந்தம் கொண்டாடுற வரைக்கும், நம்ம உரிமை கொண்டாடுற வரைக்கும், அப்போ எல்லா விதமான துன்பத்தையும் நம்ம அடைஞ்சுதான் ஆகணும். அதனுடைய கர்ம வினை காரணமா நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். So Krishna gives us the Guru. Krishna sends us the Guru to tell us what is real, what is false, what is true, what is untrue, what is punya, what is papam, what is auspicious for us, what is artha, what is anartha, what is inauspicious. அதனால கிருஷ்ணர் குருவை அனுப்பி எது சரி, எது தவறு, எது உண்மை, எது பொய், எது அர்த்தமுள்ளது, எது அர்த்தமில்லாதது, இது மாதிரி எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கறதுக்காக குருவை நமக்கு அனுப்புறார். Krishna killed so many demons in Vrindavan. கிருஷ்ணர் விருந்தாவனத்துல பல அசுரர்களை வதம் செய்கிறார். Acharyas explain, Srila Bhaktivinoda Thakur and Bhaktivedanta Saraswati Thakur, they speak about each demon represents particular anartha which has to be overcome in order to go home back to Godhead, to develop love for God. பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரும் பக்தி வினோத் தாக்கூரும் இந்த அசுரர்கள் ஒவ்வொருத்தரையும் ஒரு அனர்த்தத்தோட ஒப்பிட்டு
இந்த அனர்த்தங்கள்ல இருந்து நம்ம வெளிவந்து விடுபட்டால்தான் நம்ம மீண்டும் பகவானுடைய லோகத்தை சென்றடைய முடியும் அப்படின்ற விளக்கத்தை கொடுக்குறாங்க. Who is the first demon killed by Krishna in Vrindavan? கிருஷ்ணர் பிருந்தாவனத்துல கொன்ன முதல் அசுரன் யாரு? Pūtana. Thank you. The Gurukula department knew the answer. Because Gurukula, they live in the house of the Guru. அவங்க குருகுலத்துல வசிக்கிறதுனால அவங்களுக்கு உடனே பதில் தெரியுது. Pūtana represents the Pūtana. Who is Pūtana? பூத்தனா யாரு? Is a demoness. அரக்கி. And she pretended to be mother. She came like a mother. She was false mother. அவ ஒரு தாயாக நடித்தாள். அவ ஒரு பொய்யான தாயாக அங்க தோன்றினாள். So Krishna killed first Pūtana. கிருஷ்ணர் முதல்ல பூத்தனாவை வதம் பண்றார். First he kills the false gurus. முதல்ல பொய்யான குருக்களை கிருஷ்ணர் கொல்றார். So for பொய்யான உபதேசங்களை அளிக்கிறார். Pūtana represents false teachings and false gurus. பூத்தனாவோட எதை பிரதிநிதிக்கிறாங்கன்னா பொய்யான குருமார்களையும் பொய்யான உபதேசங்களையும். So Krishna, to those who are sincere, who are seekers, who are trying to understand, who are Bhagavan, who are the most fortunate, he makes them in touch with Guru, makes them meet their Guru, comes in touch with his transcendental teachings which comes from the Guru Parampara. அதனால யார் உண்மையை அறிய விரும்புறாங்களோ, யார் உண்மையை அறிந்து கொள்றதுல தீவிரமா இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த பொய்யான குருவையும் பொய்யான உபதேசங்களையும் அளித்து உன்னதமான உபதேசங்களோட தொடர்பு படுத்தக்கூடிய உண்மையான குரு யாருன்றத கிருஷ்ணர் காட்டுறார். So remember, when you come first time in touch with Srila Prabhupada's books, when you read Prabhupada's books or you hear class based on Prabhupada's books, you feel, oh, wow, everything becomes clear. For years and years and years we're following wrong gurus, wrong ideas, misunderstanding, ignorance to be knowledge. But once we read Prabhupada's books, everything becomes clear, everything becomes straightforward, everything becomes simple to understand. உங்களுக்கு நினைவிருக்கலாம், முதல் முறையா பிரபுபாதருடைய புத்தகத்தை படித்த போதோ அல்லது பிரபுபாதருடைய புத்தகங்களை அடிப்படையாக கொண்ட உபன்யாசங்களை பக்தர்கள்ட்ட இருந்து கேட்கும் போதோ நம்ம எவ்வளவு தப்பான அபிப்பிராயங்களோட இருந்திருக்கிறோம், எவ்வளவு தவறான விஷயங்களை உண்மை நினைச்சு இருந்திருக்கோம் அப்படின்றதெல்லாம் நமக்கு அப்பதான் புரிய வரும். எது உண்மைன்றது நமக்கு சரியா தெளிவா தெரிய வரும். Once while distributing books in North India, two of us were carrying Bhagavatam and Chaitanya Charitamrita set, full set of all Prabhupada's books we were carrying, two of us. Everybody had like big pile of books in their hands, and we knock on one gentleman's door. ஒரு முறை நாங்க வட இந்தியாவில் புத்தக விநியோகம் செய்துட்டு இருந்த போது சைத்தன்ய சரிதாமிரதமும் பாகவதத்தையும் சேர்த்து ஃபுல் செட்டா கை நிறைய புத்தகங்களை தூக்கிட்டு போயிட்டு இருந்தோம். அங்க ஒரு வீட்டு கதவை தட்டுறோம். That was not India. அது வட இந்தியாவில். So we knock on the door, one gentleman opens the door. இங்க வீட்டு கதவை ஒருத்தர் திறக்கிறார். And it was written on the door, Professor such and such. அந்த கதவுல பேராசிரியர்னு போட்டு அவருடைய பெயர் போட்டிருந்தது. So soon as he saw book, he said, books, I don't want books. I find my book. I don't need any other book. அவர் எங்களை பார்த்த உடனே, புத்தகங்கள் கொண்டு வந்திருக்கீங்களா? எனக்கு புத்தகம் வேண்டாம், எனக்கு நிறைய புத்தகங்கள் என்கிட்ட இருக்கு, இந்த புத்தகங்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறார். So I told him, but these are really nice books, these are special books, all bogus books. There is only one proper book, everything else cheating, lying, bogus gurus. He was very aggressive. அவர் சொன்னார், verbally aggressive. நான் சொன்னேன், இது ரொம்ப அருமையான புத்தகம், ரொம்ப நல்ல புத்தகங்கள், நீங்க வாங்கி படிங்க அப்படின்னா அவர் சொல்றாரு, இல்ல எல்லாம் போலி, ஒரு புத்தகமும் நல்லது கிடையாது, எல்லாம் போலியானவங்க, எல்லா போலியான புத்தகங்கள் அப்படின்னாரு. So I said, just have a look. நீங்க கொஞ்சம் பாருங்களேன் இந்த புத்தகங்களை அப்படின்னு. No. I read so many books, but then I got one book from Krishna Kripa Srimurti. And then after that, I don't read any other book. I don't need any other books. All bogus gurus, bogus avatars, bogus cheating. No, I will not read. அப்ப அவர் சொல்றார்,
நான் வந்து எத்தனையோ புத்தகங்கள் படிச்சிருக்கேன், நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கேன். ஆனா ஒரே ஒரு புத்தகம் தவிர மற்றது எல்லாமே போலியான அவதாரங்கள், போலியான உபதேசங்கள், எதுவும் சரி கிடையாது. அந்த ஒரு புத்தகம் கிருபா கிருஷ்ண ஸ்ரீ Kripa, what is it? Sri, Krishna Kripa Sri Murti, something like Krishna Kripa Kripa Sri Murti. Sri Murti. Okay. So it was hot, it's summertime. Two of us, Lakshmi Pati Prabhu and myself, were there, both foreign bodies, on the Gujarati sun, really hot. So I said, okay, can we get at least some water, So then he let us in. அந்த அது வந்து கோடை காலம்ன்றதுனால நிறைய வெயில் இருந்தது, அதனால ரொம்ப வேர்த்து எங்களுக்கு ரொம்ப களைப்பா இருந்தது. ஸோ அந்த சமயத்தில் கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம். So he said, yes, please come, bring some water. வாங்க வாங்க அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு தண்ணி கொடுக்க போனார். So I sat inside and I said, so why don't you have a look at books? Already books are here in the house. உள்ள வந்து உட்கார்ந்த உடனே மறுபடியும் சரி இந்த புத்தகங்களை கொஞ்சம் பாருங்களேன் அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்லி. No. Since you came to my house, now I will give you my book, what I read. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப நீங்க எங்க வீட்டுக்குள்ள வந்துட்டதுனால நான் சொன்னேன் இல்லையா, அந்த புத்தகத்தை, என்னோட புத்தகத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறார். So two of us look each other. My God, he's going to sell books to us now. இப்ப நாங்க ரெண்டு பேரும் அவரை பார்த்துட்டு முழிக்கிறேன், என்னடா இப்ப கடைசியில அவரு நமக்கு புத்தகம் கொடுக்குறேன்றாரே அப்படின்னு. So I opened first Canto Bhagavatam, opened the photos, and he immediately stood up. Okay, I'll bring my book now. I'll bring the book. So he went in the room searching for the book. நான் வந்து பாகவதம் முதல் ஸ்கந்தத்தை திறந்து காட்டலான்னு பார்த்தா, இப்ப நான் என் புத்தகத்தை கொண்டு வரேன்ட்டு அவரை எந்திரிச்சு போயிட்டார். So few minutes we are thinking, okay, what is use wasting time here? Drink water and go, because this man will push me now to buy his book. இப்ப நான் நினைச்சேன், என்னடா பண்றது, இப்போ இவர் திருப்பி வந்தாருன்னா அவர் புத்தகத்தை வாங்கிக்க சொல்லி இப்போ நம்மளை தொந்தரவு பண்ணுவாரு, சரி தண்ணியை குடிச்சிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். So in a moment he came with teaching of Lord Chaitanya in Hindi, and Prabhupada's name is spelled Krishna Kripa Sri Murti A.C. Bhaktivedanta Swami Prabhupada. Krishna Kripa Sri Murti means simply he is divine grace in Hindi. இப்போ அவர் ஒரு புத்தகம் கொண்டு வந்தார் இல்லையா, அந்த புத்தகம் டீச்சிங்ஸ் ஆஃப் லார்ட் சைத்தன்யா அப்படின்றது, அது வந்து ஹிந்தியில இருந்த புத்தகம். தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி நம்ம எழுதுறோம் இல்லையா, அந்த தெய்வ திருன்றது தான் கிருஷ்ண கிருபா ஸ்ரீமூர்த்தி அப்படின்றது ஹிந்தியில வந்து அது எழுதியிருக்கு. ஸோ பிரபுபாதருடைய புத்தகம் தான் அது. So he said, this is my guru, no other books. I said, this is same guru books, Baba, look at this. அப்ப அவர் சொன்னார், இதுதான் என்னுடைய குரு, இவரை தவிர வேற யாருடைய புத்தகமும் நான் படிக்க மாட்டேன் அப்படின்னாரு. அது நாங்க சொன்னோம், இது எல்லா புத்தகமும் அவருடைய புத்தகம் தான் பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டினோம். So then of course he took all set of books and all family came objecting in this day. He said, all of you in the room back, I'm buying all the books. Sign the check. அவர் வந்து அப்புறம் எல்லா புத்தகத்தையும், எங்கிட்ட இருந்த எல்லா புத்தகத்தையும் ஒரு செட்டை வாங்கிட்டார். வீட்டில் இருக்கவங்களாம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அவங்க எல்லாரையும் மிரட்டி, நீங்க எல்லாம் போய் ரூம்ல போயிருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டி உள்ள அனுப்பிட்டு இவர் செக் எழுதி உடனே எல்லா புத்தகத்தையும் வாங்கிட்டார், செக் கொடுத்துட்டு. But other people that day, all professors in that street, I know this was the professor's street. Everyone was arguing with us, arguing. He only banged, he took all set of books. ஆனா அந்த வீதியில மற்ற நிறைய பேராசிரியர்களும் இருந்தாங்க. அவங்க எல்லாம் இங்க கூட நிறைய தர்க்கம் பண்ணாங்க. ஒருத்தரும் புத்தகம் வாங்கலாம், ஆனா இவர் வந்து புத்தகம் வாங்கினார். But you see what happened when you come in touch with bona fide transcendental knowledge. Actually your life changes. It has to change. இதுதான் உண்மை. உண்மையிலேயே நீங்க அதிகாரப்பூர்வமான உன்னத அறிவையோட தொடர்புக்கு வர்றீங்க அப்படின்னா அது உங்களுக்குள்ள மாற்றத்தை உண்டாக்கும். அது மாற்றம் உண்டாகியே தீரணும். Sometimes people even afraid, oh, if I come too much to temple, I'll change. Good, you fool. Change on good is not change on bad. சில சமயத்துல மக்கள் பயப்படுறது உண்டு, நம்ம நிறைய கோயிலுக்கு போனோம்னா நம்ம மாறி போயிடுவோமோ அப்படின்ட்டு. மாறுறது நல்லதுதான்யா, உண்டாலி நீ நல்ல மாற்றம் உனக்கு உண்டாகுதுன்னா அது நல்லது தானே, கெட்டதா மாறினா தானே உனக்கு கஷ்டம். If change is good, why you object? நீ வந்து நல்ல மாற்றம் உண்டாகுதுன்னா அது நல்லது தானே. Family will object. குடும்பம் கண்டிப்பா எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. He doesn't go with us to cinema anymore. He doesn't eat outside anymore. He doesn't watch stupid movies with us anymore.
You see, this is how it is. ஏன்னா அதுக்கப்புறம் அவர் வந்து சினிமாவுக்கு குடும்பத்தோட போக மாட்டார், அவர் வந்து கண்ட இடங்கள்ல போய் சாப்பிட மாட்டார், வெளியில போய் தேவையில்லாம சுத்த மாட்டார். அதனால வந்து குடும்பத்தில் இருக்கவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. So Krishna kills Putana, gives proper guru. Balaramji kills Dhenukasura, who represents unnecessary intellectual materialistic knowledge and ignorance of spiritual knowledge. That is, by Balaram's mercy, we can remove that ignorance of spiritual knowledge, get it real spiritual knowledge. கிருஷ்ணர் பூத்தனாவை வதம் பண்றது மூலமா பொய்யான குருவையும் பொய்யான உபதேசங்களையும் அழைத்து சரியான குரு யாருன்றதை நமக்கு காட்டுறது போல பலராமர் தேனகாசுரனை வதம் பண்ணி பொய்யான பௌத்திக அறிவை அளித்து அவர் வந்து உண்மையான ஞானத்தை நமக்கு காட்டுறார். You know, people who are PhDs, big educated, they have too much faith in science and then they are doubting Vedas. பார்த்தீங்கன்னா பௌத்திகமான அறிவு நிறைய இருக்கும், பெரிய பிஹெச்டி பட்டம் எல்லாம் வாங்கியிருப்பாங்க, ஆனால் வேத அறிவை பற்றின அறியாமையில் இருப்பாங்க, சுத்தமாக அதை பற்றி எதுவும் தெரியாது. Right. But real thing is to understand what is the goal of life, who is the origin of everything, what is happening in time of death, what is life, what is consciousness, all these things science can't explain. ஆனால் யார் முழுமுதற் கடவுள், மரணத்தின் போது என்ன நடக்கிறது, இதெல்லாம் விஞ்ஞானம் நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. Right. You can see this is can become burden also. That too much materialistic knowledge can become burden in accepting spiritual truth. இந்த மாதிரியான பௌத்திக அறிவு நிறைய இருக்கும்போது அது ஒரு பெரிய பாரமாயிடும். ஆன்மீக அறிவை ஏற்கிறதுக்கு அது தடையா இருக்கு. Science should prove that God is there. விஞ்ஞானம் என்பது கடவுள் இருக்கிறார் என்பதை நிரூபிக்க வேண்டும். That is real science. அதுதான் உண்மையான விஞ்ஞானம். Modern people just lose faith in God after going to science college. நவீன காலத்துல விஞ்ஞானத்தை படிக்கிறேன்ட்டு விஞ்ஞானம் படிக்கிறவங்க எல்லாம் கடவுள் மீதான நம்பிக்கை இழந்துட்டு இருக்காங்க. And by losing the spiritual knowledge, faith in God, faith in Vedas, faith in Gita, faith in spiritual knowledge and spiritual guides, they ruin their life. Basically, they cannot stop repeated birth and death, which is the goal of life. கடவுள் மீதான நம்பிக்கையும் வேத அறிவின் மீதான நம்பிக்கையும் இழப்பதனால அவங்க வாழ்க்கையே அவங்க அழிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்களுடைய பிறப்பு இறப்பு சுழற்சியை அவங்களால பௌதிக அறிவை கொண்டு தடுத்து நிறுத்த முடியாது. So by mercy of Krishna we get the bona fide guru. By mercy of Balaramji we get the proper spiritual knowledge through the Guru Parampara. கிருஷ்ணருடைய கருணையால நமக்கு சரியான குரு கிடைப்பார். பலராமருடைய கருணையால நமக்கு குரு மூலமா சரியான ஞானமும் கிடைக்கும். And Balaramji also killed Pralambasura. பலராமர் பிரலம்பாசுரனையும் வதம் பண்ணினார். The Pralambasura was demon who could change form at will. பிரலம்பாசுரன் வந்து அவன் விரும்பின மாதிரி அவனுடைய உருவத்தை மாற்றிக்கொள்ள முடியும். So he dressed himself as a cowboy and entered into Krishna's pastimes to try to kill him. அவன் வந்து தன்னை ஒரு கோபுரங்களில் ஒருத்தனை போல மாற்றிக்கொண்டு கோபுரங்கள் கூட சேர்ந்து விளையாடுறது போல வந்து இருந்தான். But Balaramji killed him. ஆனா பலராமர் அவனை கொன்னுட்டார். And Bhaktivinoda Thakur says that Pralambasura demon represents the desire for personal benefit, for personal gain and recognition. பக்தி வினோத் தாக்கூர் சொல்றார், இந்த பிரலாம்பாசுரன் வந்து ஒருத்தனுடைய தனிப்பட்ட லாபத்திற்காக தனிப்பட்ட சுகத்திற்காக இருக்கக்கூடியவங்களை பிரதிநிதிக்கிறாங்க. Also lusty inclinations. அதே மாதிரி காமம் ஆசைகள் இருக்கக்கூடியவன பிரதிநிதிக்கிறது. But that desire for personal gain and honor, this is big obstacle in spiritual life. We cannot progress if you're expecting recognition and something to gain. I'll get something from temple, I'll get something for Krishna, I'll earn money in the name of temple, I'll earn money in the name of Krishna.
I have to be recognized. I'm senior devotee. All these things are big stumbling blocks on spiritual progress. தனிப்பட்ட முறையில் லாபம் அடையறதுக்காகவும் கௌரவம் பெறணுன்றதுக்காகவும் கிருஷ்ண சேவை பேரில் நம்ம பணம் சம்பாதிக்கணும், நம்ம பெயர் புகழ் பதவி அடையணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள். பக்தி பேரில் இது எல்லாத்தையும் செய்கிறது. Last year we went to little preaching. We were in Europe and actually we were in London doing Sankirtan on the street. கடந்த முறை நாங்கள் ஐரோப்பா போயிருந்தபோது அங்கே லண்டனில் வீதிகளில் நகர சங்கீர்த்தனை பண்ணிட்டு இருந்தோம். So I met one of old karmi friends, if you can call them friends anymore. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நண்பராக இருந்த ஒருத்தர், அவர் கர்மியாக தான் இருக்கிறார், அவரை நண்பர்னு சொல்றதான்றதே தெரியல. அவரை சந்திச்சேன். Didn't meet him 30 years. 30 வருஷம் கழிச்சு அவரை சந்திக்கிறேன். So he was, hey, nice to meet you like that. உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர். So he say, so I asked him, so what do you do? And he asked me, what do you do? வழக்கமா நீங்க என்ன பண்றீங்க, அவரை என்ன கேட்க, நான் அவரை கேட்க அதை பகிர்ந்து கொண்டோம். So he told me, man, I seen you 30 years ago singing on the street. Still you're on the street. You didn't make any progress in your institution. அப்ப அவர் கேட்டார், 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தம்போது இதே மாதிரிதான் வீதியில பாடிக்கிட்டு இருந்தேன், இப்பவும் இதே தான் பண்ணிட்டு இருக்க, உன்னுடைய இயக்கத்துல உனக்கு ஒன்றும் பதவி உயர்வெல்லாம் கொடுக்கலையா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார். So he can't understand. That's the highest progress to be engaging Harinam Sankirtan. ஆனா அவருக்கு அது புரியாது. ஏன்னா இருக்கிறதுலயே உயர்ந்த பதவின்றது இந்த மாதிரி ஹரிநாம சங்கீர்த்தனத்துல ஈடுபடுறதா தான் இருக்க முடியும். All right, Shri Balarāma Pūrṇimā ki jai. So today is Balarāma Pūrṇimā Mahotsav. We pray to Lord Balaram to give us strength to progress in spiritual life. இன்னைக்கு பலராம பூர்ணிமான்றதுனால பலராமர்கிட்ட நம்ம பிரார்த்தனை செய்யலாம், நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையில நம்ம வளர்ச்சி அடைகிறதுக்கு நமக்கு அதுக்கான பலத்தை கொடுக்கணும்னு சொல்லி. Srila Prabhupada say, Balaram, Bala means strength, but spiritual strength. Srila Prabhupada சொல்றார், பல அப்படின்னா பலம், பலம்ன்றது ஆன்மீக பலத்தை குறிக்கிறது. We pray to Lord Balaram to remove our ignorance, to engage us in devotional service of Krishna, and to remove from our heart anartha of desiring gain, honor, profit from devotional service. அதனால பலராமர்கிட்ட நம்ம பிரார்த்தனை செய்யலாம், நம்ம ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறணும், நமக்கு இருக்கக்கூடிய அனர்த்தங்களை எல்லாத்தையும் போக்கி நமக்கு நம்முடைய சொந்த லாபத்துக்காக பெயர் பதவி இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையும் போக்கி நம்ம தூய்மைப்படுத்தணும் அப்படின்ற பிரார்த்தனையை நம்ம செய்யலாம். And thus by his blessings we can all go home back to Godhead. இவ்விதமாக அவருடைய ஆசீர்வாதத்தினால நம்ம இந்த பௌதிக உலகத்தினுடைய பந்தத்திலிருந்து விடுபட்டு பகவானுடைய லோகத்துக்கு போக முடியும். Shri Balarāma Pūrṇimā Mahotsav ki jai. Srila Prabhupada ki jai. Gaur Premanande.